இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டில் ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கேன். தெரியுதா? டீ போர்டு, அதாவது இது வேகனாரில் டீ போர்டு வண்டி. இந்த வண்டியை வந்து தான் இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறேன். ஸோ இதை ஏன் ஓட்டி பார்க்குறேன்னா, நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காப்புல, ஆனால் நான் சென்னையில் இருக்கேனே, ட்ராவல்ஸுக்கு வந்து நான் ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேனே, நீங்கள் கொஞ்சம் விசாரித்து எந்த கார் பெஸ்ட்டு சிட்டியில் ஓட்டுறதுக்கு, அதை பற்றி முடிஞ்ச ஒரு ரிவ்யூ கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. அவருக்காக தான் மெயினாக இந்த வீடியோ, அப்புறம் பார்க்குற உங்களுக்காகவும் இந்த வீடியோ. இதை ஒரு ட்ரைவ் போயிட்டே பேசுவோம். நான் இப்போ தான் முதல் தர இந்த வண்டியை ஓட்டுறேன். உண்மையிலே நல்லா இருக்கியா வண்டி? சூப்பராக இருக்குது, ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஓம்னி ஓட்டினா எப்படி ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி ஈஸியாக இருக்குது வண்டி. நான் கூட சின்னதாக இருக்கேன்னு நினச்சேன், ஆனால் உள்ளே உட்காந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த கண்ணாடி வந்து நல்லா பெருசாக அந்த ரோடோட ஃபுல் வியூமே தெரியுது. நல்லாயிருக்கு வண்டி. அதாவது டீ போர்டுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா வேகனாரில் ஒரே ஒரு மாடல் தான் விடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாயில் வராது, செட்டு வராது, 4 விண்டோ பவர் விண்டோ வராது, இதெல்லாம் வராது. ட்ராவல்ஸுக்காகவே வந்து வண்டியை விடுறாங்க, சரிங்களா? அதில் வந்து இந்த வண்டி ஓனர் இருக்கார்ல, நான் இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வண்டியில் எதாவது மாற்றிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் வந்து செட்டு அவர் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து 4 விண்டோவும் பவர் விண்டோவாக வாங்கியிருக்காரு. அந்த கிளாஸ் வந்து சுற்றுற மாதிரி பழைய டைப்பில் இருக்கும் போல், ஷோரூமில் கொடுக்குறது. இவர் வந்து பட்டன் அழுத்தினா கிளாஸ் இறங்கும்ல, அந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு வண்டியில். இதுதான் வந்து அவர் மாற்றிருக்கிறாரு, வேறு எதையுமே மாற்றலை. ஆனால் இந்த கமெண்ட்ஸில் ஒரு பையன் கேட்டாப்புல, அவருக்காக தான் நான் வந்து ஒரு டீ போர்டு வச்சுருக்காங்களா, நிறையா வண்டி அங்கங்கே நிற்கும்ல, அவங்கள்ட்டலாம் போய் பேசும்போது தான் எனக்கு இந்த ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இப்போ இந்த ட்ராவல்ஸு வச்சு நடத்துகிறாங்கல்ல, அதில் வந்து என்னென்னலாம் விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அதை உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாராவது ட்ராவல்ஸ் வைக்கலான்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் திருச்சியில் இருக்கேன், நிறைய பேர் தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் திருச்சியில் வந்து சரி இந்த பையன் கேட்டாப்லே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்ன வண்டி ட்ராவல்ஸில் அதிகமாக ஓடுதுன்னு பார்த்தேன். அதில் பார்த்தப்போ இந்த வேகனார் தான்ப்பா அதிகமாக ஓடுது. அது சிட்டிக்குள்ளே, அதாவது வெளியில் லாங்லேயும் ஹைவேலையும் பார்க்க முடியுது, ஆனால் சிட்டிக்குள்ளே அதிகமாக நிற்கிது. ஏதாவது ஒரு இப்போ திருச்சியில் தில்லைநகர் இருக்குது, நிறைய ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டியாவது பார்த்துட்றேன். எங்கேயாவது ஒரு ஓரமாக மரத்தட்டில் நிற்கிது, எங்கேயாவது நிற்கிது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாருதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிசையர் அது இருக்குது. இப்போ இந்த 2 வண்டியும் தான் அதிகமாக என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணேன், அந்த வண்டி வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டேன். அதில் வேகனார் வச்சுருக்கவங்கள்ட்ட தான் நான் பேசினேன். டிசைர் வச்சுருக்கவங்கள்ட்ட வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் பேசினேன். இந்த வேகனார் வச்சுருக்கவங்கள்ட்ட போயிட்டு, அண்ணே வண்டி நல்லா இருக்குதானே, ட்ராவல்ஸுக்கு வந்து நல்லா இருக்கா வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் வண்டியெல்லாம் அருமையாக இருக்குண்ணே, அதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. என்ன 80ல் வந்து ஸ்பீடு வந்து லாக் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. அது தெரியும்ண்ணே எனக்கு அப்படின்னேன். ஏன்னா இது என்னண்ணே, ஏதோ ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணி ஓட்டுறீங்க போலையா அப்படின்னா, ஆமாண்ணே ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஓட்டுறோம், ஏன் தனியாக வந்து நீங்கள் ஒரு ட்ராவல்ஸு தனியாக ஓட்ட முடியாது அந்த ஆப் இல்லாமல் அப்படின்னு கேட்டேன். இல்லை அதுக்கு வந்து தனியாக நிறைய சவாரி பிடிக்க முடியலண்ணே என்னால், அதனால் இந்த ஆப்லன்னா அவங்களே வந்து நிறையா சவாரி கொடுக்குறாங்க, அது மூலியமாக நான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் ஓனரா இல்லை இந்த வண்டிக்கு டிரைவராக இருக்கீங்களா, ஓனர் வேற ஆளான்னு கேட்டேன். இல்லை நான் தான் ஓனர் அப்படின்னாப்புல. ஓரளவுக்கு ப்ராஃபிட்டு நிற்கிதா அப்படின்னு கேட்டேன். நிற்கிதுண்ணே, ப்ராஃபிட்டு வந்து நல்லா நிற்கிது. அவர் என்ன ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணி சொன்னார்னா, டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்த வண்டி நானே என்னோடய சொந்த வண்டினால எனக்கு நல்ல ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிண்ணே மைலேஜ் எவ்வளோ தருது அப்படின்னு கேட்டேன். சிஎன்ஜியில் தான் எல்லா டீ போர்டில் உள்ளவங்களுமே இந்த வேகனாரை வந்து சிஎன்ஜியில் தான் ஓட்டுறாங்களாம். கம்பெனி 32 சொல்கிறாங்களாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு 30லேருந்து 34 கிடைக்கிது அப்படிங்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், வேகனாரில் சிஎன்ஜியில் இவ்வளோ தருன்றது அவர் சொல்லி தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு மைலேஜ் வந்து இவ்வளோ கிடைக்குன்றது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. சிஎன்ஜியில் இவ்வளோ தருதா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஆமாண்ணே, அதனால தானே எனக்கு ஏதோ ப்ராஃபிட்லாம் நிற்கிது. ஒரு தடவை சிஎன்ஜி டேங்க் ஃபில் பண்ணேன்னா அதை வச்சே நிறைய சவாரி ஓட்டி எனக்கு காசு மிச்சமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ஏன் நீங்கள் ஆப்பை விட்டுட்டு தனியாக ஓட்டினா? இல்லைண்ணே அதெல்லாம் நிறைய பழக்க வழக்கம் இருந்து ஓட்டலாம், இப்போ ரொம்ப காம்படிஷன் ஆகி போச்சு இதில், இப்போ இந்த ஆப்பு மூலியமாக ஓட்டுறப்ப எனக்கு சவாரி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு ஆப்பெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஓட்டியிருக்கேன், அதுக்கு எவ்வளோ சார்ஜு,
அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் நம்ம வந்து அந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பேச முடியாது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஆப்பில் வந்து ஓட்டலான் இருக்கீங்க அப்படின்னா வச்சிருக்க 4 பேர்த்து வந்து அதை விசாரிச்சுட்டு வந்து ஓட்டுங்க, சரிங்களா? ஆனால் இவர் வந்து நல்ல ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து இதே வேகனார் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவரு கடைசியில் போய் பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அவர் ஜி உங்களை தெரியுஞ்சி நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டாப்ல. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்னங்க வண்டி எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு அதை பற்றி ஒரு வீடியோ வந்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன். வண்டியெல்லாம் அருமையாக இருக்குது. அவர் 5 வண்டி வச்சுருக்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து வேன்லாம் வச்சுருக்காராம் நிறையா. அவர் வந்து என்ன சொன்னார்னா, நல்லா அவரும் ஒரு ஆப்பில் ஓட்டுறாரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன்ல, அதே ஆப் தான் அவரும் ஓட்டுறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ப்ராஃபிட்டாக நல்லா நிற்கிது, நான் டிரைவருக்கே சம்பளம் போக எனக்கு நிற்கிது, நான் இதோட 5 வண்டியோ 6 வண்டியோ சொன்னார், 6 வண்டியோ வச்சுருக்கேன் வேகனார் மட்டுமே, நல்லா நிற்கிது, நல்லா சவாரி கொடுத்துட்றாங்க. அந்த ஆப்பில் வந்து கேட்டேன், அந்த ஆப் எப்படிங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ராப்பராக யூனிஃபார்ம் கொடுத்து அந்த யூனிஃபார்ம்லாம் போடணுமா, திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து செக் பண்ணுறாங்களா அந்த ஆப்பில். ஸோ அந்தளவுக்கு அந்த ஆப் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து எங்கள் ஆப்பில் ஓட்டிங்கன்னா இப்படி தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி வச்சு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வேகனார் காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் வந்து நிறைய சவாரி கொடுக்குறாங்களாம். ஒரு 40% 50% சிட்டிக்குள்ளே கொடுத்துட்றாங்களாம். மீதி 30% வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் தராங்களாம். லாங்கில் போகிறதுக்கு எப்படி ப்ரோ இருக்குது, வண்டி சின்னதாக இருக்கே, டயர்டு ஆகுதா, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் லாங்லலாம் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் இப்போ ஓட்டுறப்போ சொல்கிறேன், வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு, லாங்லேயே போகலாம் போல். நாங்கள் சொல்லும்போது கூட நான் யோசித்தேன், இப்போ வண்டி ஓட்டும்போது சீரியஸாக சொல்கிறேன், லாங்லேயே இந்த வண்டியில் போகலாம். என்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குன்னு தோணுச்சு, கேட்க மறந்துட்டேன். 80லே போகிறோம்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போர் அடித்து தூக்கம் வந்துடாதா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை கேட்காம விட்டுட்டேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோ வந்து ட்ராவல்ஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த 80ல் ஓட்டும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஆனால் இந்த வண்டிக்கெலாம் 80ல் ஸ்பீட் லாக் பண்ணுறது தான்ப்பா கரெக்டு. ஏன்னா இதோட லிமிட் வந்து அதான் கரெக்டு, சரியா? அதே மாதிரி அந்த ஆப்பை வந்து அவங்க ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியும். ஆனில் வச்சுட்டு சாப்பிட்டா சவாரி வந்துருச்சுன்னா அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாமல் சில சவாரிகளை வந்து அவங்க கேன்சல் பண்ணுறாங்க, வேண்டான்னு இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய சவாரி அந்த ஆப்லேருந்து போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு விசாரித்தேன், என்னடா ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு இவ்வளோ ப்ராப்பராக ஒரு ட்ராவல்ஸுக்கு இவ்வளோ சவாரி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நல்லா ப்ராஃபிட் நிற்கிதுங்கிறாங்கப்பா. சரி, இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு போகிற போக்க பார்த்தா நம்மளே ஒரு வண்டியை வாங்கி இதில் ஆப்பில் விட்டு ஓட்டலாம் போலே நினச்சிட்டு இன்னொருத்தர், அதான் இந்த வண்டி ஓனர் இருக்கார்ல, இவர்கிட்ட கேட்டேன். இவர் நமக்கு தெரிஞ்ச நண்பர். இடையில பார்க்குறேன் கரெக்டாக வேகனாரில் வந்துட்டு வண்டி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாப்புல. ஓ, இப்போதான் நான் நினச்சேன், யார்கிட்ட வேகனார் ரிவ்யூக்கு கேட்கணுமே நினச்சேன், கரெக்டாக நீயே வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ ஆப்பில் போட்டு ஓட்டலையா, வெறுமன டீ போட்டு இப்போ ஆப்பில் ஓட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆப்போட பிராண்டை வந்து ஸ்டிக்கராக ஒட்டிடுறாங்க அந்த காரில். இதில் எந்த ஸ்டிக்கருமே இல்லை அந்த காரில். இப்போ கேட்டேன், என்ன நீ ஓட்டலையா அதில் அப்படின்னேன். இல்லைங்க, நான் அதெல்லாம் அதாவது எப்படின்னா வருமானம் வருது, பட் இருந்தாலும் வந்து வண்டி ஓட்ட ஒரு மாதத்துக்கே 10,000 கிலோமீட்டர் ஓடிடலாம். வண்டி தேய்மானம் சீக்கிரம் ஆயிடுதுங்க, அதனால் எனக்கு சரியாக வரல. அதுவும் இல்லாமல் ப்ராஃபிட் வருது, ஆனால் இந்த பக்கெட்டு போகிறதும் தெரில, வண்டிக்கு செலவு, ஆயில் செலவு, சர்வீஸ் செலவுன்னு இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஆப்பில் நான் வந்து ஓட்டலை. அதாவது நிறைய ஆப் இருக்குது, அதில் எந்த ஆப்லேயுமே நான் வந்து ஓட்டலை, அதெல்லாம் பார்த்துட்டு வேணான்ட்டு தான் நான் வந்து தனியாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பழக்கவழக்கம் நிறையா இருக்குங்க, அந்த பழக்கவழக்கத்தில் எனக்கு வந்துடுது, அதுவே போதும், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதுவும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாராம், நிறைய ஆக்டிங் வந்து இவருக்கு வருதான். அதாவது இவர் காரை நிப்பாட்டிட்டு டக்குன்னு ஆக்டிங்க்கு கூப்பிடும்போது அதில் போய் நான் சம்பாரிச்சிட்றேன். ஸோ நான் சவாரி வரும்போது இதை எடுத்து ஓட்டிக்குவேன், சும்மா இருக்கப்போ ஆக்டிங் போயிடுவேன். ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இதில் தான் எனக்கு நல்ல ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு இவர் ஒரு விதமாக வந்து ட்ராவல்ஸ் வந்து சொல்கிறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லைங்க அப்போ ஆப்பில் ஓட்டுறவங்களாம் இல்லைங்க அது என்னன்னு, ஆனால் எனக்கு செட் ஆகலாம் அந்த ஆப் அப்படின்ட்டாப்ல. ஸோ இப்போ 2 விதமான கருத்தை வந்து நான் வந்து இந்த பையனுக்காக விசாரிக்க போய் ட்ராவல்ஸில் 2 விதமான கருத்து. இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நம்ம சொந்தமாக ஓட்டினோன்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக நிற்குங்கிறாங்க. ஆனால் ஒரு டிரைவரை போட்டு ஓட்டும் போது அது நல்ல டிரைவராக அமைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டுன்றதை கண்ணில் பார்க்க முடியுங்கிறாங்க. ஸோ அந்த நல்ல டிரைவரை வந்து போடுறது தான் இங்கே மேட்ரு, ட்ராவல்ஸில் டிரைவர் இம்பார்ட்டன் அப்படிங்கிறாங்க.
ஸோ நல்ல டிரைவரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஒரு சின்சியரான டிரைவரை நான் சொல்கிறேன். பாருங்களேன், இந்த பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ஒரு தெரியாமலாம் ஒருத்தன் உள்ளே வந்தானாக்கா சிரமப்பட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸில். ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து இந்த கமெண்டில் அது இல்லாமல் இந்த வண்டியை நான் விசாரித்த வரைக்கும் சிட்டி யூஸுக்கு இந்த வண்டி தான் பர்ஃபெக்ட்டு. நீ கமெண்டில் வந்து கேட்டிருந்த சென்னையில் நான் வண்டி வாங்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் எல்லாருமே இந்த வண்டியை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து ட்ராவல்ஸை பற்றி அதிகமாக தெரியாதுப்பா. பட் உனக்காக விசாரிக்க போய் தான் இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்கிட்டலாம் வந்து யாராவது வந்து ட்ராவல்ஸுக்கு வந்து ஒரு வண்டி ஆரம்பிக்கலான்னு இருக்கான்னு கேட்டால் இன்றைக்கி நான் டப்புன்னு பதில் சொல்லிடுவேன். இல்லை இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல டிரைவர் கிடச்சா போட, இல்லைன்னா நீயே சொந்தமாக ஓட்டு அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ அதே மாதிரி தான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்குறவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா, அது இந்த மாதிரி ட்ராவல்ஸு. ஸோ அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் போய் ரேட்டை கேட்டேன்ப்பா. ஆனால் 7 லட்சத்தி சம்திங் என்னமோ ரேட்டு வருது. ஓகேவா, அப்புறம் வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக சிஎன்ஜியில் மாறிக்குது. நம்ம திரும்ப ஃபுல்லாகவே பெட்ரோலில் ஓட்டணுன்னா மட்டும் இங்கே கீழே ஒரு சுவிட்ச் இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே பெட்ரோலில் ஓடும். ஓகேவா, ஆனால் மோஸ்ட்லி யாருமே பெட்ரோலில் ஓட்டுறதில்ல, ஃபுல்லாக சிஎன்ஜியில் தான் ஓட்டுறாங்க. 32 தருதுன்னா நானே பெட்ரோலில் ஓட்ட மாட்டேன். அப்புறம் பெட்ரோலில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்கள்ட்ட கேட்டேன், இல்லைங்க நாங்கள் யாருமே பெட்ரோலில் ஓட்டால, அதனால் அந்த மைலேஜ் எங்களுக்கு எவ்வளோ தருதுன்னு தெரியல, ஒரு குத்து மதிப்பாக 20க்கு மேலே கொடுக்கும் தான் சொல்கிறாங்க. எல்லாமே சிஎன்ஜியில் தான் ஓட்டுறாங்க. ஓகேவா, சென்னையில் நீ ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வண்டியை போய் நான் சொன்ன மாதிரி கொட்டேஷன் வாங்கிப்பார். ஒரு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஓட்டிப்பார். வண்டியெல்லாம் ஓட்டுறதுக்குலாம் அருமையாக இருக்குது, பின்னாடி உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நிறைய ஏஜ்டு பர்சன் தான் வந்து இந்த வண்டியில் வந்து சவாரி வராங்களாம்ப்பா ஒருத்தர் சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற இறங்க ஈஸியாக இருக்குதான், நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக் வந்து ஒருத்தர் சொன்னார். ஸோ சிட்டிக்குள்ளே இந்த வண்டி தான் பர்ஃபெக்ட்டு. அப்புறம் வந்து டிசைர் வாங்கக்கூடாதா, ஏன் டிசைர் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க டிசைருமே நல்ல வண்டி தான், பட் ஆனால் வந்து அது கொஞ்சம் லாங்கில் நிறையா ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டிசைர் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து சிட்டிக்குள்ளே சவாரி கொடுக்குறாங்க அப்படின்னா, டிசைருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து லாங்கில் கொடுக்குறாங்க, 30% சிட்டிக்குள்ளே கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நான் வந்து விசாரித்தப்போ தெரிஞ்சுக்கிட்டது. ஓவராலாக நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி நல்ல வண்டி, சூப்பராக இருக்குது. சென்னை சிட்டிக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி தான், திருச்சி சிட்டிக்கே இந்த வண்டி அதிகமாக இருக்குங்கும்போது சென்னைக்கு கண்டிப்பாக இந்த வண்டி தான் செட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ நீ விசாரிச்சுக்கப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் சொன்னேன்ல, இந்த ஆப்பில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து தேய்மானம் அதிகமாகுது, நிறைய சவாரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதான் 2-3 விதமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ நீ என்ன பண்ண, அங்கே சென்னையில் வந்து எந்த ஆப் நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு கூட நீ அந்த ஆப்பில் கூட நீ வந்து இந்த காரை வந்து ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா இண்டிவிஜுவலாகவே நீ ஓட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வண்டியை பற்றி இல்லை, இந்த வண்டியில் வேறு டீட்டெயில் ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக 1100 சிசி, பெட்ரோல் வித் சிஎன்ஜி, பியூர் பெட்ரோலும் இருக்குது. ஆனால் எல்லாருமே பெட்ரோல் வித் சிஎன்ஜி தான் வாங்குறாங்க. ஓகேவா, ஏசியெல்லாம் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, எல்லாமே வண்டியெல்லாம் அம்சமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.